ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். நான் கோவிந்தன் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக, அதாவது அட்டாமி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மருந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு, ஃபுட் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோயின். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் சாப்பிட்டுட்ருக்கிறேன். அப்படி தான் இருக்கும். நான் இது மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். டெய்லியும் ஒன்று சாப்பிட்டுங்கிறேன். காலியாச்சு. 8வது பாக்ஸ். இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ் இருக்கும். எல்லாம் காலியாச்சு. வேறு இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி 6 பாக்கெட் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து டெய்லியும் நம்ம வந்து ஒன்று சாப்பிட்ணும். ஓகேங்களா? அதில் வந்து ஒன்று எடுத்தது தான் இது ஹீமோயின். ஓகேங்களா? ஸோ அதோடு இல்லாமல் ஸ்பைருலினா, இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பைருலினா மட்டும் போட்டுருவாங்க. நம்மளதில் வந்து 100% பியூர் ஸ்பைருலினான்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வெஜ் ஒமேகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்லேருந்து எடுத்தது. அதாவது நம்ம சொல்லுவோம்ல மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிளான்ட்லேருந்து நம்ம வந்து இயற்கை எடுக்கப்பட்ட ஒமேகா 3. ஸோ இது மாத்திரை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுவும் நான் டெய்லி சாப்பிட்றேன். இது எதுக்காக அப்படின்னாக்க, ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க, கண்ணுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். நான் இது வந்து டெய்லியும் 2 எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், நீங்கள் கேட்கலாம், சார் ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிவென்சி முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இது வந்து வராது. சரிங்களா? 4 பிளாக்கு 5 பிளாக் இருக்கிறவங்க கூட இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்து பிளாக்கை ஃபுல்லாக வந்து கரைச்சி நம்மளை வந்து உயிரை வந்து காப்பாற்றி கொடுத்தது. சரிங்களா? சரி, முன்னாடியே அதெல்லாம் வந்தால் தான் எடுத்துக்கணும்னா அப்படி கிடையாது. இது வந்து முன்னாடியே எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து வராது. சரிங்களா? ஸோ அது அடுத்தது ஒமேகா 3, சாரி ஹீமோயின். ஹீமோயின் வந்து அப்படியே சாப்பிட்றப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. போயா அவ்வளோதான். இந்த ஹீமோயின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நல்லாக்கிறவங்க எடுத்துக்கலாம். நல்லாக்கிறவங்க எடுத்துக்கினாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராது. சரி, பிரச்சனையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னாக்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக க்யூர் ஆகிடும். கேன்சர் முதல் கொண்டு, அதாவது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வந்து அதிகம். செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோங்க பார்த்திங்களா? ஸோ அதனால் ரேடியேஷன் அதிகம். ஸோ ரேடியேஷனெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம உடம்பு வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. கேன்சர் செல்லேருந்து, தைராய்டுலேருந்து, அப்புறம் பக்கவாதத்துலேருந்து, இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த ஹீமோயின். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அட்டாமி கம்பெனியில் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறதுனால அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை வந்து மாற்றி கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து
அட்டாமியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதோடு இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்பைருனா வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளதில் வந்து அட்டாமியில் வந்து 100% பியூர் ஸ்பைருனா கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ஸ்பைருனான்னு கொடுப்பாங்க, 100% இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விட்டமின், மினரல்ஸ், மெக்னீசியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? எல்லாமே உணவு தான். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எடுத்துக்கலாம், சின்னவங்க எடுத்துக்கலாம், கர்ப்பமாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், குழந்தை பிறந்தவங்க எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்பைருனா மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலையில் வந்து யாருமே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதில்ல குழந்தைங்கள்லாம். ஸோ போகும்போது ஒரு 2 ஸ்பைருனா இதை கொடுத்து சாப்பிட வச்சு போனோம்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிடும். சப்போஸ் வந்து சாப்பிட முடியல அப்படின்னா தண்ணியில் எடுத்து கொட்டி விட்டுங்க அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியை குடித்தாங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு தேவையான சத்து வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? ஸோ இது வந்து பவுடராகவும் இருக்குது, டேப்லெட்டாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் நம்ம அட்டாமியில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. சரிங்களா? அனைத்தும் வந்து அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்க சாப்பிட்டுங்க அப்படின்னா எந்த நோயும் நம்மளுக்கு வந்து வராது. சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை நாம் வந்து யூஸ் பண்ணும்போது, அதாவது அட்டாமியில் இருக்கக்கூடியவர்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகிரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமியில் வந்து வெல்னஸ் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம அட்டாமி ப்ராடக்ட் கொடுத்துருவோங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு கொடுத்துருவோங்க. ஸோ அந்த பிரச்சனைக்குரியவருக்கு வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எது மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும். நாம் பாட்டு எதனாலும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அட்டாமி ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு நம்பர் 1. அதே மாதிரி இந்த ஈமோவிம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 இடத்துல வந்து சேல்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்டாமியில் வந்து பேஸ்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு சேல்ஸ் ஆகுங்களாம். இது வந்து ரிப்போர்ட்டு. சரிங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9344080042 93 44 08 0042. சரிங்களா? ஸோ இதை வந்து எதாவது ஒன்றா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.